மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துல தான் ஒருத்தர் அரசியலுக்குள்ள வரணும். அந்த நோக்கம் ஆதவ அர்ஜுனா கிட்ட இல்லைங்கிறத என்னால ஹெவியா நான் நம்புறேன். அவரோட செயல்பாடுகள், அவரோட பேச்சுகள், ஏன்னா எந்த இடத்துலயும் ஒரு கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட கிடையாது. அவர் திமுகவில் போயிட்டு பதவி அடையணும் தான் பார்த்தாரு. அவங்க பதவி கொடுக்கலங்கிறதுனால தான் அவர் அங்கிருந்து வெளியில வராரு. அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லைங்கிறனால தான் வெளியில வராரு. வெளியில வந்த உடனே அடுத்து என்ன பண்றாரு, ஈஸியா பதவி போறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறாரு. அதுக்கு திருமாவளவன் கிட்ட வராரு. திருமாவளவன் கிட்ட அவரும் எல்லா முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு நல்ல பொறுப்பெல்லாம் கொடுத்து அவரை பெரிய லெவல்ல கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. புரியுதுங்களா? எல்லாம் இதுதான். அங்க வந்துட்டு திரும்ப வந்து அவர் எதிர்பார்த்தது அங்க நடக்கல அப்படிங்கும்போது திரும்ப அவர் வெளியில வர ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்ப கரெக்டா விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பு வந்தோடனே விஜயோட போய் கனெக்ட் ஆயிடுறாரு. சோ தன்னை முன்னிலைப்படுத்துறது யாரு அப்படிங்கறத பார்த்து பார்த்து வந்து இத்தனை கட்சி தாவறாரு. எத்தனை வருஷத்துல? 3 வருஷத்துல. 3 வருஷம் கூட இல்லைங்க, 2 வருஷத்துல. 2 வருஷம் தான் இருக்கும். 2 வருஷம் கூட இல்லங்கிற நான் 1.5 வருஷம் தான். 1.5 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் 3 கட்சி தாவறாரு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் அவர் எப்படி பாக்குறேன்னா, தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்றதுக்கு, நான் சொன்னா தப்பா போயிடும், அமைதிப்பட அமாவாசைன்னு அவர் குடும்பத்து உறுப்பினரே ஒருத்தர் சொல்லிட்டாரு. சோ குடும்பத்துல இருக்க ஒருத்தர் மச்சானே வந்து அமைதிப்பட அமாவாசை மாதிரி அவர் நடந்துக்கிறாருங்கிறத சொல்லும் பொழுது அந்த கேரக்டரோட பாக்குற ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் எல்லாம் ஒத்து வர போகுது. சோ ரைட்.